வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம நம்மளோட ஆஃபீஸுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எல்லாம் அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போறோம். ஸோ நீங்களும் அதுக்கு ரெடியா இருங்க. கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும் வீடியோ. ஸோ வெல்கம் டு கேட்ஜெட்ஸ் ஒன் தமிழ். ஸோ ஒவ்வொன்றா நாம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாமா? தம்பி இருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட ஜிப்ரானிக்ஸோட ஒரு மவுஸ் பேட் தான். ஸோ நாம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி மவுஸ் பேட் தான். இந்த மவுஸ் பேட்லயே வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. எஸ், தொடர்ந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் அப்படியே ஜிப்ரானிக்ஸோட லோகோ. அண்ட் எஸ், இது பொட்டி பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் இல்லைனாலும் ப்ராடக்ட் கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. அண்ட் வெல் பில்ட் குவாலிட்டியாக தான் நமக்கு தெரியுது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அதுக்கு நீங்கள் பிரிக் இல்லை, ஆனால் கேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரிக் உங்ககிட்ட இருக்கணும். அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற பிரிக் இருந்தால் தான் இந்த பவர் அவுட்புட் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யா, திஸ் இஸ் எ குட் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 1000 தான், 900 நினைக்கிறேன். லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு பெரிய பாக்ஸே வருது. ஓ, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நம்ம ஆஃபீஸுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான். முதல்ல டிஷ்யூ பாக்ஸு. இங்கே எப்போவுமே யாராச்சும் நம்ம டீ எல்லாம் இங்கே இருக்கு, டீ காஃபி எல்லாம் இருக்கு. ஸோ அது குடிச்சோம் நாங்கள் வைக்கிறதுக்கு டிஷ்யூ பாக்ஸ் தான். இது என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஒரிகாமி பிராண்டோட டிஷ்யூ பாக்ஸ் தான். இந்த பேர் நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கா? இதுதான் நம்மளோட சிவானா வந்து ஜெயிலர் படத்துல வரும் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ பாக்ஸோட சேம் டிஷ்யூ பாக்ஸ். தலைவரும் அது ஒரு வாட்டி அவங்களுக்கு இப்படியே நீங்க கொடுக்கும்ல, அந்த சேம் டிஷ்யூ பாக்ஸ் தான் ஒரிகாமி பிராண்டோடது. இட் இஸ் வெரி வாட் வி சே, இது எப்படி சொல்லலாம், இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான். 260 ருபீஸுக்கு 6 பாக்ஸ் வருது. அதுவும் 100 புல்ஸ் இருக்கிற மாதிரி டோட்டல் 6 பாக்ஸ் வருது. அண்ட் இது ஃபேஷியல் டிஷ்யூ தான், சாஃப்ட் டிஷ்யூ தான். இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட், எஸ், இது ஒரு பவர் எக்ஸ்டென்ஷன் கோடு, ஜிஎம் கம்பெனியோடது. ஐ திங்க் திஸ் வாஸ் அரவுண்ட் 350 ருபீன்னு நினைக்கிறேன். அகெயின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான பவர் கோடு தான், வேற எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. குட் குவாலிட்டி பவர் கோட், அந்த ப்ரைஸுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் ப்ராடக்ட் உள்ள இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, எஸ், இது நமக்கு நம்மளோட கேமரா வைக்கிறதுக்கு ட்ரைபோட். ஏற்கனவே இங்கே ட்ரைபோட் எல்லாம் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் லைட்ஸ் இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா நாம ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காண்டி ட்ரைபோட் வேணும். ஸோ ஃப்ரம் டிஜிடெக் 1200 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. அவ்வளோ மோசமான கம்பெனி இல்லை. டிஜிடெக் இஸ் அ குட் பிராண்ட். அவங்க யூஸ்வலி நல்ல ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. அண்ட் திஸ் டூ ஃபீல் ஸ்டடி, குட் லுக்கிங் வித் எ yellow டச். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலி இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபுல் பிளாக்ல தான் நமக்கு இது வர்றது. ஸோ திஸ் இஸ் எ நைஸ் டச் டு த ஸ்டுடியோ. அண்ட் இது கூடவே மொபைல் ஹோல்டரும் இருக்குது. ஸோ யா, அகெயின் இட் இஸ் எ ப்ளஸ் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம வாங்கின எந்த ட்ரைபோட்லேயும் நமக்கு மொபைல் ஹோல்டர் வரல, ஆனால் டிஜிடெக்கில் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாமா? தம்பி எடுப்பா. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பாக்ஸ் தான். என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு புக்கு தான், ஒரு புத்தகம். இது லாஸ்ட் வீக்ல ஒருத்தரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நாம வாங்கியிருக்கேன். யாருதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம A2D அண்ணாவோட தான். அவர் சேனலில் அவர் இந்த மைண்ட் செட் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் சரி நாமளும் வாங்கி பார்க்கலாம். ஸோ he suggested this book, அதனால படிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, உள்ள பெருசாக இருக்கு. எஸ், இது என்னன்னா, நாம் வாங்கி இருக்கிறது ஃபோட்டோ ஃப்ரேம். நம்ம ஸ்டுடியோவில் மாட்டுறதுக்கு, இதில் ஏதாச்சும் நல்ல பிக்சர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டுடியோவில் மாட்டுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ், it feels solid, a good product.
அரௌண்ட் 500 ரூபி தான் இதோட ப்ரைஸ். லிங்க் கீழே இருக்குது. டோட்டலாக 5 பீசஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு 100 ஒரு அளவுக்கு ஓகே தான், ஏன்னா லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட் தான். தொட்டு பார்க்கும்போது எதுவும் அப்படி குவாலிட்டி இஷ்யூலாம் இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல ஹெவியான பாக்ஸ் தான். ஸோ இட் மஸ்ட் பி குட். நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ். எஸ், என்னன்னு பார்க்கலாம். எஸ், இது என்னன்னா நம்மளோட கிச்சன்லலாம் நாம் பொருள் அடுக்கி வைப்போம்ல, அதுக்காண்டி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரே தான் பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இட் ஃபீல்ஸ் சீப் ஆக்சுவலி. தொட்டு பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ ஸ்ட்ராங் எல்லாம் இல்லை. ஆனால் இதோட கோஸ்ட் வந்து அரவுண்ட் 400 ரூபி தான், 350 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி தான் இருக்குது. நாம் இது மேக் பண்ணி பார்த்த போதும் ஓகே தான். நம்ம ஸோ எல்லா பொருளும் இருக்குது, நாம் இது ரெடி பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. இட் இஸ் எ குட் ப்ராடக்ட். டிசைன் வைஸ்லையும் லுக் வைஸ்லையும் ஓகே. plain black color. It is a what we say essential product, nothing fancy on that. And the next product பார்க்கலாமா? Yes, அதானனா I think this is our aesthetic waste box. ஒரு intuition of பண்றதுக்கு முன்னாடியே. And yes, இது அதேதான், aesthetic waste box. இது வேஸ்ட் பாக்ஸ் தான். இது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டுடியோவில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணேன். நான் யூஸ்வலி இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறது இல்லை, ஒரு நார்மல் வேஸ்ட் பாக்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். சரி, நம்மளோட நண்பன் அது பார்த்ததும் சொல்லிட்டாரு, டே ஸ்டுடியோவில் எஸ்தெட்டிக்ஸாக இருக்கட்டும்டா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு. சரி, அதான் அவன் சொன்னதும் அப்படியே வாங்கிட்டேன். பிளாஸ்டிக் தான் மொத்தமாக அரவுண்ட் 600 ரூபி இதோட ப்ரைஸு. ஒரு ஓகேஷான ப்ராடக்ட், ஆனால் பார்க்குறதுக்கு அவன் சொன்ன மாதிரியே ஒரு க்யூட்டாக இருக்குது, ஒரு எஸ்தெட்டிக்கலி வைப் இருக்குது இதுக்கு. ஸோ அதுக்கு தான் இதோட ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே 30 வேஸ்ட் பேக்கும் வருது அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில். ஸோ இட் இஸ் எ நைஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 3 ப்ராடக்ட் சேர்ந்தே நாம் திறக்க போகிறோம். இது நம்மளோட மில்டனோட வாட்டர் பாட்டில் தான். இது நாம் இங்கே தண்ணி கேன் இருக்குது, ஸோ அதிலிருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு வாட்டர் பாட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி வாட்டர் பாட்டில், அரவுண்ட் 200-250 ரூபின்னு நினைக்கிறேன். எல்லாம் பிளாஸ்டிக் தான், ஆனால் ட்ரிங்கபிள், ஃபுட் சேஃப்டி பிளாஸ்டிக். ஸோ அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரெகுலர் வாட்டர் பாட்டில், தட்ஸ் ஆல். அடுத்தது என்னன்னா, இதோ சொல்றேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா 2 கேபிள் தான். ஒன்று வந்து ஆம்பிரேனோட ஐஃபோன் கேபிள், ஏற்கனவே நாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கு. இதெல்லாம் வருஷக்கணக்காக இப்போ ஆம்பிரேன் போட்ரானிக்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கு. இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற கேபிள். டேட்டாவும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஏன்னா ஏற்கனவே நாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கு. அதெல்லாம் இது லைட்னிங் கேபிள் வந்து ஆம்பிரேனோடது, அப்புறம் C2C கேபிள் வந்து போட்ரானிக்ஸோடது. அதுவும் இந்த எல் ஷேப்பில் இருக்கிறதும் காட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸுக்கு தான். ஸோ தீஸ் ஆல் ஆர் ஜென்ரல் ஸ்டாக். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா, இது நம்ம ட்ரைபாடில் ஃபோன் மாட்டுறதுக்காண்டி இருக்கிற ஒரு மவுண்ட்டு தான். ஸோ இந்த ரொட்டேஷன் எல்லாம் நமக்கு பக்காவாக கிடைக்கும், ஈஸி ஃபார் யூஸ். இதுக்கு நிறைய ரிவ்யூ இருக்குது, அண்ட் ஸ்டேடியாக தான் இருக்குது ப்ராடக்ட் எல்லாம். நாம் லாக் பண்ணிட்டோம்னா லாக்காக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இந்த மாதிரி நம்மளால் இது பண்ண முடியும், லாக் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ நைஸ் ப்ராடக்ட். அரவுண்ட் 200 ரூபி தான், ஒர்த்தான ப்ராடக்ட், ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ. இது நமக்கு ஆஃபீஸுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் டெக் ப்ராடக்ட்ஸ் கம்மி தான், மெயினாக அந்த ஜெப்ரானிக்ஸோட ஒரு மேட் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த கேபிள்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனாலும் இது ஒரு ஆஃபீஸுக்கு எசென்ஷியலாக வேண்டிய ப்ராடக்ட் தான். எல்லாமே ஒரு நாம் இன்றைக்கி வாங்கின எல்லாமே நல்லா தான் இருக்குது குவாலிட்டியிலலாம்.
அப்புறம் ப்ரைஸ் பட்ஜெட்டும் நாம் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம தேவையில்லாத ப்ரொடக்ஷன்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அவ்வளோ காசுலாம் யார்கிட்டையும் இல்லை. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இல்லைனா கமெண்ட்டில் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சேஞ்சஸோடு நாம் இன்னும் வீடியோ பெட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ see you on next video.